இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சண்டே, சரி எல்லாரும் அப்படியே உட்காந்துட்டு ஜாலியாக அப்படியே மீன் பொரிச்சிட்டு அப்படியே பேசிகிட்டே சாப்பிட்லாம். வாரத்தில் ஒரு நாள் தான் எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதனால இப்படி அப்படியே ஃபேமிலியாக சேர்ந்து பேசிகிட்டே அப்படியே சமைக்கலாம், அப்படியே நிலா சோறும் சாப்பிட்லான்ட்டு சும்மா அப்படியே மீன் மட்டும் வறுக்கிறோம். மீன் வறுத்துட்டு வீட்டில் சுட சுட சாதம், மீன் வறுவல், மீன் குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும். அடுப்பு வேறு பார்த்தவங்கள மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் காயணும். ஆனாலும் நாங்கள் விட மாட்டோம்னு உட்காந்து செய்கிறோம். என்னங்க, ஆமாங்க, பற்ற வைக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. மழை தூரிகிட்டே இருக்கனால நாங்கள் மேலே ஒன்றுமே போடல. இல்லைன்னா எஞ்சரும் போட்டுக்கோ. அதுவும் லைட்டாக இது பண்ணிட்டு வீடியோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் செய்ய போகிறோம். எப்படி புது முறையில் செய்ய போகிறோம். எப்படிப்பா? சும்மா ஒரு ஆசை. நாங்கள் ஒரு வீடியோலலாம் பார்த்தோம், இந்த மாதிரி வாழை இலையில ஒரு வீடியோவில் இல்லை, விஜய் சித்து அவங்க வீடியோவில் தான் அதில் வச்சு அப்படியே மடித்து அப்படியே தோசைக்கல்ல வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நாங்கள் என்ன மீன் எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, என்ன மீனுங்க இது? இது வந்து ஜிலேபி மீனுன்னு சொல்லுவாங்க. அது வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க, முள் அதிகமாக இருக்கும். பட் அது டேஸ்ட் வறுத்து சாப்பிட்டோம்னா மசாலா தடவி டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மத்தி சாப்பிட்டா நல்லதுன்றாங்க. ஆனால் எனக்கு மத்தி பிடிக்காதுங்க. இவங்க எல்லாம் சொல்கிறாங்க. இந்த மத்தி வந்து எனக்காக மட்டும் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்காக வந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு மசாலா ட்ரை பண்ணியிருக்கோம். எனக்கு பிடிக்காது, பட் எல்லாரும் சொல்கிறதுனால நாங்கள் சாப்பிட்றோம். என்னங்க, ஆமாம், எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஊற்றுங்க. இலையில பரட்டுங்க. அதுக்குள்ளே இலையை அப்படியே லைட்டாக இது பண்ணணும், அப்படியே வாட்டணும். அப்படி முகமூட்டமாக இருக்கும். எஸ், உங்களுக்கு இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஆஹா ஆஹா, புதுசு ஃப்ரெண்ட்ஸ். நெருப்பில் லைட்டாக இலையை வாட்டிக்கிட்டோம்னா நம்ம கட்டுவோம்ல மீன் வச்சு, அப்போ வந்து கிளியாது. இன்னும் நல்லா டைஸா வந்து ஜெர்மன் ஷெப்பர்டு. ஆமாம், எங்களோட செல்ல குழந்தை, செல்ல பிள்ளை. உட்காந்து கொடி, கம்முன்னு கம்முன்னு உட்காரு. ஒருத்தருக்கு மட்டும்தான் பயம், நம்மளையெல்லாம் மதிக்கிறது இல்லைங்க. அவர் ஒருத்தரை கண்டாதான் அல்லு அப்படிங்கிற மாதிரி. என்கிட்ட வந்து செல்லம், ஓவர் செல்லம். என்னம்மா வீடியோ யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எடுக்கிறாங்க. நாளே எங்கள் வீட்டுக்காரர் அப்படியே 3 பேர் உட்காந்துட்டு அப்படியே கதையெல்லாம் பேசிகிட்டே உட்காந்து சமைக்க போகிறோம். வாழ்கிறது கொஞ்ச நாளுங்க, அதனால அது சந்தோஷமாக வாழலாம். என்னம்மா, நீங்கள் தான் எடுத்து வைக்கணும். எனக்காக செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னையும் செய்ய சொல்கிறீங்க. எடுத்து வையுங்க. இப்படியா இப்படியா? அப்படிதான் வை. கட்டுறக்கு நீ தான் எல்லாத்தையும் எடுத்துக்க. நம்ம சுற்றியே வாழை மரத்துக்கு நடுவில் தான் உட்காந்துருக்கோம். இப்போ இதை இப்படி ஒரு ஃபோல்டு, இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு ரைஸா நம்மகிட்ட அம்மா கொடுத்தாங்க. அடியே சாமி, எனக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு என்னையவே கட்ட வச்சா எப்படி? கட்டு. அது இன்னொரு கட்டு இப்படி போட்டு. வாழை இலையில தொடர்ந்து சாப்பிட்டா ஏதோ நோயெல்லாம் தவிர்க்கலான்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியல. இல்லை மிர்த்தா உண்மையாலுமே நல்லதுங்க அப்படின்னு என்னன்னு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்ல சொல்லுங்க. என்னங்க, வச்சிடலாமா? வச்சிடலாம். டீயாச்சு, கடாயில் வச்சிடலாம். மேலே தீ பிடிக்க பார்த்து ஊற்று. அப்படியே மேலே கையை எடுத்துரு. மூடி எடுத்துக்கிட்ட போது கையை எடுத்துரு. வேண்டாம்,
எப்படி மோப்பம் கொடுத்துட்டு வந்திருக்கிறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேண்டாமா இது அதே இதில் என்னென்னா விறகடுப்பில் சமைக்கிறதுல பெரிய சேலஞ்சே ஒரு தடவை சொல்கிற மாதிரி சமையலும் சரியாக செய்யணும், வீடியோக்கும் கரெக்டாக பேசணும், சேனலையும் சரியாக பண்ணணும். ஆமாம். பார்த்தீங்கன்னா இந்த மீனை நான் வேறு விதமாக செய்யலான்ட்டு இருந்தேன். ஆமாம், மீன் பொழிச்சது மாதிரி பொழிச்சது மாதிரி செய்யலான்னு பார்த்தேன். பட்டு என்ன நினச்சிருந்தெல்லாம் மைண்டு அப்செட் ஆகி இதே முடிச்சிடலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா வேலை ஏய் இப்போ திருப்பி போட்டுடலாமா? இல்லை, கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகுது. எப்படி நல்லா இதிலே குக்காக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வாழை இலையோட டேஸ்ட் அப்படியே இறங்கி அந்த எசன்ஸு மீனோட டேஸ்ட்டு வேறு லெவலாக வரப்போகுது. எனக்கு செஞ்சு தரேன், நல்லா செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். நீங்கள் என்ன நான் செஞ்சாலும் இந்த மீனோட டேஸ்ட்டு வந்து மீன் ஜிலேபி மீனில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் வந்து அவ்வளோக்கா பிடிக்கிறது இல்லை சார். கடல் மீன் சாப்பிட்டு தான் எங்கள் சின்ன வயசுலேருந்தே பழகிட்டோம். ஜிலேபி மீன் இந்த மாதிரி மீன் சாப்பிட்ருப்பேன். ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்ச டைமில் எங்கள் வீட்டில் அது மாதிரி பண்ணல. சாப்பிட்ருக்கீங்க? இடையில கூட சாப்பிட்டேன் போயிட்டு வந்துட்டு. அப்படியா? எனக்கு இந்த மீன்லாம் தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா எறா, நண்டு, அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு அதுதான் பிடிக்கும். சின்ன வயசுலேயே ஊருக்கெல்லாம் எங்கே போனோம்னாலும் எதுனாலும் நண்டு அப்போ எறா அப்படின்னா அப்படியே ஒரு சந்தோஷம் ஆயிடும் எனக்கு. கேட்டு வாங்கி சாப்பிடணும். தண்ணி எண்ணெயும் ஊற்றணும், கீழே ஊற்றணும், கீழே தோசைக்கல்லில் ஊற்றணும். அது அடி பிடிச்சி போயிடும், கருகி போயிடும். அதனால் அந்த சூட்டு வந்து தணலை வந்து இது பண்ணுறோம். அதனால தான் தண்ணி ஊற்றுறோம். இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். அதே டைமில் எண்ணெய் தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் நேரம் அப்போ காஞ்ச பிறகு ஊற்றணும். இல்லைன்னா பட்டுன்னு வெடிக்கும். சமைக்க தெரியுமா தெரியாது? ஐயோ ஏமா நம்மளாம் சமைக்கிறதே இல்லை. சமையல் நிபுணர். சமையல் நிபுணரா? நிபுணரா? என்னவோ ஆடோ மாடோ ஏதோ குட்டி போடுறது எங்கேயோ, அதுக்கு நாயும் குலைக்குது சவுண்டு கேட்டுட்டு. எங்களை சுற்றி வந்து ஒரே ஆடு மாடு கோழி நாய்கள் இதெல்லாம் இருக்குது. சரியான வில்லேஜ். வில்லேஜ். ஸ்மெல்லு வருது லைட்டாக. ஆமாம், தெரிக்குதுங்க. இது கூட ஒரு அப்படியே லெமனை அறுத்து அப்படியே புழிஞ்சு ஸ்க்வீஸ் பண்ணி அப்படியே தீ வருது. ஆனால் இப்போ அடிக்கிற மழைக்கு அந்த குளிருக்கு இப்படி உட்காந்துருக்கிறது நல்லா தான் இருக்குது. என்னங்க? ஆமாங்க. விறகு இல்லைங்க. விறகு எடுத்து வைக்கல பாருங்க. பட்டுன்னு வெடிக்குது வேற. சொன்னீங்க பெரிய சொன்னீங்க. ஏன் சொன்னேன்? நல்லா ஏறி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மத்தி மீன் ஆட் பண்ணலாம். இப்போ போட போகிறாரு. எல்லோரும் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டே அப்படியே பண்ணலான்னு பார்த்தா இடையில மழை வந்து கொஞ்சம் கெடுத்துருச்சு. அதனால தான் இருக்குது மத்தி மீன். ஆனால் நான் அதிகமாக ஜிலேபி சாப்பிடுவேன். அதை விட மத்தி மீன் ரொம்ப நல்லதுங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மத்தி மீன் எடுத்துக்கணும், நல்லது. ஆனால் எனக்கு பிடிக்காது. இவங்க வலுக்கட்டாயமாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுப்பேன். குழம்புல போடுறது மத்தி மீன் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. மற்ற மீன்லாம் குழம்புல போடுறது சாப்பிடுவேன். எங்கள் அம்மா வந்து மத்தி மீன் தான் நிறைய வச்சு கொடுப்பாங்க, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு. மீன் எடுத்தான்னா மத்தி மீன் இந்த மாதிரி மீன் தான் ஆமாம் எடுத்து கொடுப்பாங்க. இவரோட எடுத்து வச்சு கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். இவங்க ராசமாத்தா தான் கொடுப்பாங்க. ஆமாங்க. அது மத்தி மீனில் குழம்பு வச்சு கொடுப்பாங்க, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம என்னதான் ஃப்ரெண்ட்ஸ்
நாய்க்கு ருசியா எப்படி ஆக்கி போட்டாலும் அவங்க அம்மா நாளைக்கு என்னோட பசங்க வந்து எங்க அம்மா தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப பாத்துக்கலாம். உனக்கு தான் சொல்லுவாங்க, வேற யாரும் சொல்லுவாங்க? அப்ப நான் சமைச்சு கொடுக்கலையா? இவங்க இவங்க யாருன்னே தெரியாம இவங்களுக்காக நம்ம வந்து எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். ஆனா அதுக்கெல்லாம் மதிப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்க அவங்க வீட்டில் தான். நீ உங்க அம்மா வச்சு கொடுப்பான்னு அந்த ஒரு பேச்சு வரும்ல, அது எல்லாத்துக்கும் அந்த இது இருக்கும் தான் செய்யுப்பா. எது இருக்குமா? எது இருக்கும்? இப்போ எங்கள் அம்மா எப்படி வச்சு கொடுப்பாங்க, அப்போ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி இப்போ சரி இது கேட்குறேன், உங்கள் அம்மா வச்சு கொடுக்குற ஃபுட்டு ரொம்ப பிடிக்குமா, நான் சமைக்கிற ஃபுட்டு யார் ரொம்ப நல்லா சமைக்கிறாங்க?